ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல பாக்ஸ் மாடல்ல கடைசி லேயரான மார்ஜின்ன்ற லேயரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டியூ டேக் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டியூ டேக்குள்ள ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணிருக்கேன். இந்த டியூ டேக் என்ன பண்ணிருக்கேன்னா இன்டர்னல் சிஎஸ்ல கால் பண்ணிட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு எல்லோன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா மார்ஜின்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். இந்த இடத்துல மார்ஜின்ன்ற ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு கண்டென்ட்டை சுற்றி ஒரு எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். வாங்க இதை நார்மலா உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிடுறேன். மார்ஜின் ஆட் பண்ணாம பாத்தீங்களா, இந்த கண்டென்ட் சுத்தி எந்த எம்டி பிக்சலும் இல்ல. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா ஒரு 20 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். 20 பிக்சல் கொடுத்துட்டு வாங்க ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த கண்டென்ட் சுத்தி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. இதை நம்ம கன்சோல் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த இடத்துல கன்சோல் ஸ்கிரீன் கிளிக் பண்ணிட்டு எலமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பாடி கிளிக் பண்ணிட்டு டியூ டேக் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஆட் பண்ண கோடிங் இங்க இருக்கும். பிளஸ் நம்ம அந்த பாக்ஸ் மாடல்ல பார்க்கலாம். கடைசியில மார்ஜின் லேயர்ல எல்லா டாப்லயும் பாட்டம்லயும் ரைட்லயும் லெஃப்ட்லயும் எல்லா இடத்துலயும் 20 பிக்சல் ஆட் ஆயிருக்கு. ஆனா நம்மளுக்கு இங்க எம்டி பேஸா தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.